வெளியீட்டு விழாவிற்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய கில்ட் தயாரிப்பாளர் சங்க தலைவர் மற்றும் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அது மட்டும் இல்லாம அடுத்ததா அவருடைய டைரக்ஷன்ல படமும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் ஜாக்வார் தங்கம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். அதற்கு முன்னால் எனது கூட நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், எல்லாம் கோச்சிக்காதீங்க. என்னென்னா, நாங்கள் கில்டு சம்மந்தமாக கொஞ்சம் பேங்க்கு போனோம். எங்கள் கூட 2 லாயர்ஸ் வந்திருக்காங்க. அதில் வந்து கில்டு துணைத் தலைவர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து மேடைக்கு கொஞ்சம் வர சொல்லி அவங்களுக்கு சால்வ் பண்ணணும். சரி, சம்பத் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அந்த படத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் அது. அதை வந்து முதல்ல வந்து முத்துக்குமார் அவர்கள் வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தா சூரத் தேங்காய்ங்கிற ஒரு படத்தை உடனே எடுத்து ஒரு 2 படமாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், ஒரு 2 படமாக யாரும் எடுத்ததை எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். முத்துக்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல்காரரு. ஒரு படம் எடுக்கிறவங்களே எனக்கு என்ன கதின்னு தெரியும். 2 படம் எடுத்திருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா 2 படமே நல்ல படமாக எடுத்துட்டார். அதுதான் மெயின். ஸோ படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நல்ல படமாக எடுக்கிறது தான். அன்றைக்கி வந்து ஒரு கோலி சோடான்னு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் ஒரு 40 கோடி ரூபாய் லாபமாக ஈட்டுச்சு. அது மாதிரி இந்த சூரத் தேங்காய் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறங்கிறது இந்த படத்தோட டிசைனரு எல்லாத்துலேயுமே தெரியுது. ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் அவர் படத்தை டைரக்ட் பண்ணவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் பிரபு தேவா, லாரன்ஸ் மாதிரி அவரும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா டெக்னீஷியன் இப்போ நிறையா பேர் நல்லா புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, டெக்னிக்கலாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த இதில் வந்து நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பவர் ஸ்டாரை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எனக்கு வந்து பவர் ஸ்டாருக்கு தேர்தல் ஒரு 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 11 வருஷமாக தெரியும். அவர்கிட்ட போய் உதவின்னு கேட்டு அவர் கொடுக்காம யாரையுமே அனுப்பிச்சதில்லை, எனக்கு நேரடியாகவே தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் கொண்டவர் அவர். கடைசியில் ஒரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிற ஸ்டைல். எனக்கு எதிரி யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொல்லுவார். நான் யார் கூட நடித்து போட்டி போடணுன்னா, எனக்கு ஜோடி யாருன்னா ஐஸ்வர்யா ராய் தான் என் கூட ஜோடியாக நடிக்கணும் பார். ஸோ அந்த மாதிரி ஒரு துணிச்சலை யாருமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி, அதாவது அவருக்கு கேட்டால் சொல்லுவார், மக்கள் சந்தோஷப்படணுங்க, அதாங்க என்னோட லட்சியம், மக்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லுவார். அந்த நல்ல மனிதர். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்காரு, அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். தம்பி வந்து அரவிந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காங்க, நல்லா போயிருக்கு. நீ தமிழ் தானே? அதுதான் தமிழ், அதுதான் என்ன மேலே வரல. சும்மா ஓங்கி கைத்தட்டுங்க, அவரெல்லாம் வரணுங்க. இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போய்கிட்டு இருக்கு, ஆந்திராவில் புயல் அடிக்கும் போது யார் யார் எவ்வளோ காசு கொடுத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் புயல் அடிக்கும் யாருமே 1 பைசா கொடுக்கல. இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம், அழுக வேண்டிய விஷயம், தமிழர்கள்லாம் தலை குனிய வேண்டிய விஷயம். ஏன் தமிழர்கள்லாம் மனிதர்களே இல்லையான்னு எனக்கு தெரியல, இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அவரும் ஒரு தமிழராக போய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு உண்டாயிடுச்சு. எல்லா நடிகர்கள்ட்டையும் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், தமிழர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கடலூராக இருக்கட்டும், எல்லா மாவட்டத்திலையும் இருக்கட்டும், சொந்த நாட்டிலே வந்து ஒரு அகதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு அலங்கோலம் அப்படி நம்ம பார்க்குறோம். யார் யார்கிட்ட கையில் நிறைய காசு இருக்க கொடுத்து உதவுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி பேர் வாங்குவீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தாங்க கையில் இருந்தது, பாக்கெட்ல இருந்து அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இறந்து 25 வருஷம் ஆனா கூட புரட்சி தலைவர் அப்படின்னா எல்லாரும் கை தட்டுவாங்க. புரட்சி தலைவர் எந்த காலத்தையும் அழிக்க முடியாது. அவரு நிச்சயமா 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இயேசுநாதராவோ ஒரு முருகராவோ யாரோ ஒரு மிகப்பெரிய தெய்வமா நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமா வருவார். ஏன்னா அந்த நல்ல மனசு யாருக்குமே இல்லைன்னு கொடுக்காம அப்படியே 2 ஜிப்பால கையோட்டு அப்படியே அள்ளி கொடுப்பார். நான் அவர் வீட்டில் 3 வருஷம் இருந்தேன், அவர் வீட்டில் நான் சாப்பிட்டேன். அந்த இதனால நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு முன்னாடி வரணும்னா அள்ளி கொடுக்கணுங்கிற மனசு வரணும்.
அந்த வந்தால் மட்டும்தான் யாருமே வர முடியும். எனக்கு மக்கள் மனசில் வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலையே. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி விடுறாங்க. இன்னைக்கு வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த அளவு இருக்குது. அது எனக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் வேறு வழி இல்லாமல் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடியாக நடித்த செல்வம் அவர்கள் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சியில் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கார். செல்வம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் செல்வம், செல்வத்தர். செல்வம், நான் செல்வன்னு தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவர் நல்ல காமெடி பண்ணுவார். உண்மையிலே வந்து நல்ல காமெடி பண்ணுவார். எனக்கு எப்படி சான்ஸ் கொடுத்தாங்க, நான் உளுந்து ஓடிச்சு அப்படிலாம் சொன்னார். நல்ல ஒரு பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக வில்லன் மாதிரி இருந்தால் கூட உண்மையிலே ஒரு காமெடி நல்லா பண்ணுவார். எல்லாம் வந்திருக்கீங்க, நல்லா இருக்குது. ஹீரோயினை வந்து சொன்னாங்க, இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், டைரக்டர் நான் திட்டவே இல்லை. உன்னை யாருமா திட்டுவா? அவர் திட்டுவாரா உன்னை? அதான் திட்டலை. ஸோ ஓகே, அதான் சொல்லிட்டீங்க, என்னை திட்டவே இல்லைங்க அவர். சார் ஒரு வாட்டி மேடையில் திட்டிட்டு போங்க சார், திட்டல கவலைப்படுறாங்க. திருப்பி திட்டுவாங்களா? ஓ, இது வேலை நடக்குதா? ஸோ அதை வந்து மேடையில் சொல்கிறாங்க, என்னை திட்டவே இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே, திருப்பி திட்டுற பயத்தில் திட்டலையாம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா வாங்க. இது மாதிரி இதில் நடித்த அத்தனை பேர்களும் நல்லா வரணும். இந்த படம் ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, தென்னிந்தியன். நிச்சயமாக வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹிட்டான படம் அந்த படம். நிச்சயம் அதில் பெருசாக வரும். சூரத் தேங்காய் நிச்சயமாக டைரக்டர் மிக அருமையான ஒரு டைரக்டர் அவர். நிச்சயமாக இந்த சூரத் தேங்காய் தமிழகம் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலத்துக்கும் இந்த படம் இடம்பெயர்த்து தயாரிப்பாளர் முத்துக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை அள்ளி கொடுத்து, ஏன்னா ஒரு காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு 10-20 காலேஜ் உண்டாக்கி இந்த ஏழைங்களுக்கு வர்ற காசில் கொஞ்சம் ஏழைங்களுக்கு அள்ளி கொடுத்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை கொடுப்பீங்க, ஏன் சொல்லுங்கள், இங்கே மேலே இது ஆயிடுச்சு இல்லை, அதனால் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாராவது வந்து கோச்சிக்கு போகிறாங்க? திருச்சியிலேருந்து யாராவது வந்துருக்கீங்களா? சவுண்டே காணோம். ஏங்க நானும் திருச்சி தாங்க, பாலக்கரனா. ஆனால் யாரும் கையை தூக்க மாட்டாங்களா திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா? ஓகே, பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பான மனிதர். எனக்கு வந்து கன்னடத்தில் ஒரு ஒரே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு. பேர் என்னங்க? பேர் வந்துட்டேன். ரஜினி சார் வச்சு படம் துவாரகேஷ், கரெக்ட், யாரோ சொன்னாங்க துவாரகேஷனே. அது மாதிரி நீங்கள் பெரிய ஒரு தயாரிப்பாளரை வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீடியா அத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்திருக்க அத்தனை ஒரு ரசிகர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் உங்கள் படம் நிச்சயமாக, எனக்கு சூரத் தேங்காய் பார்க்கும்போது நான் டிசைன் பார்த்தோன்னே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த தம்பி பண்ண படம் நல்லா ஹிட் ஆகிருக்கு. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் இவங்களுக்கு ஓங்கி கை தட்டல் மூலயமா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியனும் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். நீங்களும் தொடர்ந்து படம் எடுக்கணும். பட்ஜெட்டில் படம் எடுங்க. ரொம்ப அள்ளி கொடுத்துறாங்க, பட்ஜெட்டில் படம் எடுங்க. இப்போ நாங்கள் போன வாட்டி கூட கில்டில் புக்கில் போட்டிருப்போம், சிறு படங்களை கில்டு மூலியமாக எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில் எப்படி நம்ம அதை வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் படம் 120 நாட்டில் வந்து படம் போகுது. எப்எம்எஸ்ங்கிற ஒரு இது வந்து 120 நாட்டில் போகுது. ஆனால் நம்ம விற்கிறது வெறும் 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு தான். ஒவ்வொரு நாட்டையும் பிரித்து ஒரு நாட்டுக்கு 1 லட்சங்கிற மாதிரி அதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு சின்ன படம் எடுத்தால் கூட ஒரு 100 கோடியை எட்டணும், 1 கோடிக்கு மேலே வர்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தைரியமாக தயாரிக்கிறதுக்கு வாங்க. நிச்சயமாக வெற்றி படமாக கொடுங்கன்னு கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைகிறேன். நன்றி.